ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க இந்த சீரீஸை ஜெயிக்கும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்க பிங்க் பால் டெஸ்ட் போட்டி, செகண்ட் டெஸ்ட் போட்டி கூட இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல்ல ஒரு இந்தியரா இல்லை ஆஸ்திரேலியரா, அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்திய அணிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதல் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வீழ்த்துந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பர்த் மைதானத்தில் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா எந்த அணியை வீழ்த்ததில்லை, முதல் முறையாக இந்தியா வீழ்த்திருக்கு. அதே போல் தான் இப்போது அடிலேட்டில் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க பிங்க் பால் டெஸ்ட் போட்டி. இந்தியா 180க்கு ஆல் அவுட் ஆனாலும் கண்டிப்பாக அவங்க கம்பேக் கொடுத்து போன போட்டி மேலே இந்த போட்டி அவங்க வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸும் இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர், மிஸ்டர் டேவிட் வார்னர் சொல்லியிருக்காப்புல. அவர் முதல்ல ஆதார் கார்டை மாற்றுங்க இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா ஃபேன்ஸ் அதிகம், அவருக்கு இந்தியாவில் அதிக ஃபேன்ஸ் அதிகம். இப்போ புஷ்பா 2 ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு ரீல்ஸ் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்திய அணிக்கு நிறைய ஆதரவாக பேசுகிறாரு. அதனால் அவர் முதல்ல ஆதார் கார்டு இந்தியாவுக்கு மாற்றுங்க. அவர் இதுக்கு மேலே இந்தியன் சிட்டிசனாக ஆகட்டும். ஆமாங்க, ஏன்னா டேவிட் வார்னர் மேக்ஸிமம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. அவர் சொன்ன மாதிரி இந்திய அணி ஜெயிச்சாதாங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி பெட்டியில் இந்திய அணி தான் முதல் இடத்துல இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் இந்த மேட்ச் தோத்தா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா முதல்ல போயிடுவாங்க, ஆஸ்திரேலியா செகண்ட் வந்துடுவாங்க, நாம் தேர்டுக்கு போயிடுற சுச்சுவேஷன் வரும். ஏன்னா டாப் 2 டீம் தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் இந்திய அணி ஒவ்வொரு போட்டியும் ஜெயிச்சா மட்டும்தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி டாப் 2 முடித்து நம்ம ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் இந்த அடிலேட்டில் நடக்கிறது, இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 180க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போது இந்தியா பவுலிங் போட்டுட்ருக்காங்க, ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, கவஜா விக்கெட்டு. இப்போ காலையில் ஆரம்பித்து குரூஷியலாக சீக்கிரமாக விக்கெட் அந்த லபுஷன் இருக்கார், ஸ்டீவன் ஸ்மித்து, ட்ராவஸ் ஹெட்டு, இவங்க மிச்சல் மார்ஷ், இவங்க விக்கெட்லாம் சீக்கிரம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியோட கம்பேக் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்திய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா டேவிட் வார்னரே முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர், அவரே இந்திய அணி மேல் நம்பிக்கை வச்சு இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா நம்ம இந்திய அணி மேல் நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக இந்த போட்டி அவங்க வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்றது இல்லாமல் கண்டிப்பாக சீரீஸை வின் பண்ணுவாங்க. எங்களோட கருத்து இது தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் எந்த இந்திய அணி பேட்ஸ்மேன் சாதம் அடிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.